இன்றைக்கி காலையிலேயே சிக்கன் எடுத்துகிட்டு வந்ததுனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கறியும் அதோட பார்த்திங்கன்னா தோசை தான் செய்ய போகிறேன். சிக்கன் கறியோட தோசை வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் காலையிலேயே செஞ்சுட்டு 2 நாளைக்கு முன்னாடி தான் பிரியாணி செஞ்சேன் அப்படின்றதுனால இன்றைக்கி சிக்கன் குழம்பே வச்சாச்சு. சிக்கன் குழம்பு எப்போவுமே வீட்டில், அதாவது அம்மா வீட்டில் மாமியார் வீட்டிலலாம் எப்படி வைப்பாங்களோ அதே மாதிரி வச்சாச்சு. நல்லா வாஷ் பண்ணி சிக்கனை எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதோட பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அதோட வந்து பார்த்திங்கன்னா வெங்காய பேஸ்ட் இதெல்லாம் அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துட்டு சிக்கனை சேர்த்து அதோட ஸ்பைசஸ் சிக்கன் மசாலா, கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், மஞ்சள்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் அப்படியே குக் பண்ணி விட்டுட்டு தக்காளி பியூரியும் அதிலே கொட்டி கொஞ்ச நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணி தண்ணி மட்டும் ஊற்றியாச்சு. ரொம்ப சிம்பிள் தான், டேஸ்ட் நல்லா இருந்தது. இதோட தோசை வச்சு குழந்தைங்களுக்கு இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியாக கொடுத்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. தோசையோட சிக்கன் கறி எல்லாருக்குமே பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமான்றதை கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சண்டே அவ்வளோதான். குழம்பு வச்சு மத்தியானமும் அப்படியே ஓட்டிடலான்னு பிளான் பண்ணியாச்சு. உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தோசையோட அந்த சிக்கன் கறி ரொம்ப சிம்பிளாக செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருந்தது. சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக இருந்தது.